வாழ்த்தல் போன்றவை. அந்த வகையில் நம் செரியும் பெருக்கான நிறைய பேர் காலையில் திருப்பாவை, திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பாடல்களை நம்ம செல்வநாயகர் கோயிலில் இருக்கிற தியான மண்டபத்தில் பாடிக்கிறாங்க. தினமும் அதோட நம்ம செவிக்கு மட்டும் இருந்து கொடுத்தா போராதுன்னு தினமும் பிரசாதம் மிகவும் அமோகமாக நடைபெற்று வருகிறது. இந்த மார்கழி மாதத்துக்கு இன்னும் நிறைய பல சிறப்புகள்லாம் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நம்ம நேர நிகழ்ச்சிக்கு போயிடலாம். மதிநறிக்க நன்னாளாம் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்திலே பௌர்ணமி நல்ல நாளிலே இந்த நோன்பு தொடக்கப்படுகிறது என்று ஆண்டார் தொடங்குகிறார். இந்த மார்கழி மாதம் ஒரு கொண்டாடப்படத்தக்க ஒரு காலம். ஸோ அதுக்கு ஏன்னா 12 மாதம் இருக்குது. ஏன் மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம்னா இதமான குளிர், அளவான பனி, மழை செழித்தோங்கி எல்லா இடமும் நீர்நிலைகள் நிறைந்திருக்கிற ஒரு காலம். அப்புறம் மழைக்காலம் முடிந்து மழைக்காலம் முடிந்து விளைச்சல் தொடங்கி இருக்கிற ஒரு காலம். கறவைகள் நிறைய பால் கறக்கிற ஒரு காலம். ஸோ இந்த சூழ்நிலையில் ஆயர்பாடியில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் அரசர்கள் கூட திக் விஜயத்திற்கு, அதாவது போர் தொடங்குவதற்கு முன்னால் திக் விஜயத்திற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் மார்கழி. ஆண்டாள் அவதாரம் பண்ணது துளசி செடிக்கு கீழே. ஏன் why did she choose துளசி செடி? அந்த ஏன் அந்த துளசியை தேர்ந்தெடுத்தாங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. அதாவது பெரியாழ்வார் மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவியோட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பூமாதேவிக்கு சொல்கிறாங்களாம், நான் எனக்கு உங்களை திருப்பியும் இந்த உலகத்தில் பிறந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு. உடனே என்ன பண்ணுறா, நமக்கு யார் அம்மா அப்பான்னு சூஸ் பண்ணுறா. யார் யோசித்த உடனே முதல்ல நினைவுக்கு வரணும் பெரியாழ்வார். ஏன்னா அவர் தான் எப்போ பாரு கிருஷ்ணர் இருந்தார், இப்படி நின்னார், இப்படி பூச்சுட்டினார், இப்படி குளிச்சார், இப்படி எப்போ பாரு கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. பெரியாழ்வாரோட பாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கண்ணனை லவ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும் பாட்டுக்கெல்லாம். அதனால எப்போ பாரு கிருஷ்ணரை துதிச்சுட்டே இருக்கார். அவர் தான் கிருஷ்ணருக்கு கூட பல்லாண்டு பாடுறார். ஏன்னா ஐயோ கிருஷ்ணா நீ இவ்வளோ அழகாக இருக்கே, இல்லை யாராவது கண்ணு விட்டு போகிறது என்ன, அந்த அளவுக்கு அவ்வளவு பிரேமையோடு இருக்கிறதுனால சரி அவர் அவர் பேர் விஷ்ணு சித்தர். ஏன்னா அவர் எப்பவுமே சித்தத்தில் விஷ்ணு தான் இருக்கார். அதனால அவர் பேர் விஷ்ணு சித்தர். அவர் அவருக்கு நம்ம அவரை அப்பாவை அடைஞ்சிடலாம் அப்படின்னு மனசு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறார். அடுத்தது அம்மா. அவரோட மனைவி பேர் வரைக்கும் யாரும் தெரிஞ்சுட்டு இருக்க மாட்டேன். மனைவி பேர் விரஜா. விரஜானா ஒரு நதியோட பேர். இது இந்த பூமியில் இருக்கிற நதியில் இது வைகுண்டத்துக்கு முன்னாடி விரஜான்னு ஒரு நதி ஓடுறது. எல்லா ஆத்மாக்களும் வைகுண்டத்துக்கு பிராப்தம் போகிறதுக்கு முன்னாடி இந்த விரஜா நதி கடந்து தான் போகணும். ஸோ அந்த விரஜாங்கிற பேரை தான் அவரோட மனைவிக்கு விரஜாங்கிற ஒரு பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அவள் அந்த பதிக்கேற்ற பத்தினி. இவர் பூ பறிச்சாருனாக்கா பூ தோர்த்துட்டு வருவா, அவரை தண்ணி விட போனானாக்கா இவர் களை எடுத்து போடுவா. எப்படி அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து பெருமாள் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ அதனால் இவா 2 பேர் தான் நமக்கு அம்மா அப்பான்னு தீர்மானம் பண்ணிடுறாங்க. இப்போது அப்புறம் யோசிக்கிறாங்க, இப்போ ஒரு அம்மா அப்பா வயத்தில் பிறந்து நம்ம வந்தோம்னா போகும்போது இந்த தண்ணியில் இறங்கி அவர்கள் எல்லாரும் நீராடி தண்ணியில் மூழ்கி நீராடுறோம். தண்ணி சலன்னு ஓடிக்கொண்டிருக்கார். அந்த சலசலன்னு ஓடுற தண்ணி உங்களுக்கு வேவ்ஸ் வரும். அதில் வேவ் தண்ணி ஆடும்போது காதில் அந்த நீளமான நகைகள், குண்டலம் மாதிரி நகைகள்லாம் ஆடுகின்றன. அப்புறம் பசும் பொண்ணில் இந்த மாதிரி 18 கேரட் 20 கேரட்லாம் அந்த காலத்தில் நல்ல பசும் பொண்ணில் பண்ண நகைகள், காதில் போட்டது, கழுத்தில் போட்டது, கைகளை போட்ட வளைகள் எல்லாம் ஆடுகின்றன. அது ஆடுகிறது. அப்புறம் அவங்க அந்த காலத்து பெண்களுக்கு நீளமான கூந்தல், அதனால் அவர்கள் நீராடும் போது அந்த நீளமான கூந்தலும் ஆடிக்கொண்டிருந்ததாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் தலையில் நல்ல நறுமணமான பூக்கள் வச்சு கொண்டிருந்தார்களாம். அந்த நறுமணமான வாசனைக்காக நிறைய வண்டுகளும் மொய்க்க ஆரம்பிச்சதாம்.
அவைகள் ரீங்காரம் செய்து கொண்டே மொய்க்கிறது. அதுவும் இப்போ மலர் ஆடுறதுனால அவர்களும் ஆடின மாதிரி ஆடலாம். என்ன அழகான நியமம் பாருங்க. காதார் குழையாட வண்டின் கைமுன் கலனாட கோதை குழையாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி, இந்த மாதிரி அவர்களெல்லாம் ஆடி கொண்டிருக்கலாம். இதை நம்ம வந்து ஒரு கண்ணை முடிஞ்சு யோசிச்சு பாருங்க. ஒரு வேர்ட்ஸாலே அவர் பெயிண்டிங்கை ட்ரா பண்ண மாதிரி எனக்கு தோன்றும். நீங்கள் கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணுறேன்னா ஒரு டார்க்காக வர கொஞ்சம் தான் வெளிச்சம் வந்துருக்கு, சூரிய வெளிச்சம். அதில் டார்க் வாட்டர் இல்லை, அதனால தண்ணி டார்க்காக இருக்கும், வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சத்தில் இந்த பெண்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முகமே ஒரு பூ போல இருக்கிறதா. அதில் வளர் நம்ம மலர்கள், அப்புறம் வண்டு ரீங்காரம் செய்கிறது, இந்த நகைகள் எல்லாம் சரசரன்று கலகன்று ஓசைப்படுத்துகிறது. இதெல்லாம் என்ன அழகாக இயற்கை நாயகன் அவர் விளக்கி இருக்கிறார். எனக்கு இது ரொம்ப பிடித்தமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கார். அவர்கள் இது சும்மா வெட்டு பேச்சு பேசிக்கொண்டு அவர்கள் நீராடவில்லை. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிற்றம்பலம் பாடி, சிற்றம்பலம்னாக்க தில்லை சிதம்பரத்தைகளை நடராஜர் எப்படி ஆனந்த நடனம் ஆடுகிறார் அதை பற்றி, அவருடைய அழகை பற்றி, அவரை பற்றி பாடிக்கொண்டே நீராடுகிறாராம். இவர் ஒரு ஆசிரியர் படித்த அந்த விளக்கம் கொடுத்துருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 10வது போச்சு அவள் வந்து கதவு தட்டி கூப்பிடும்போது அவள் பாடியிருக்கா கண்ணனை பற்றி. அடடா, நம்ம இந்த கண்ணனை பற்றி நம்ம பாடினத முன்னாடியே நம்ப மாட்டோமே, ஒரு அச்சுப்பழை இல்லாத அப்படி கிளி மாதிரி பாடுறாங்க. இல்லே நன்றியே அப்படிங்கிறான். அப்புறம் வந்து நீங்கள் வெள்ளை இல்லைங்களேன்னு சொல்லிட்டு நீ வந்து பக்தர்களெல்லாம் வெளியில் காக்க வச்சுட்டு உள்ள தொடர்ந்து இன்னும் முரண்டுகிற ஆய்வாங்கிற, நீ இன்னும் தூங்கலை, சும்மா வந்து ட்ராமா பண்ணுற, நாங்கள்லாம் வெளியில் பார்த்துக்கோ வெளியில் பார்க்குறேன். அப்போ அந்த பொண்ணு அதுக்கு சொல்கிறா, இல்லை நீங்கள்லாம் வந்து நான் பாடத்தை டிஸ்டர்ப் பண்ணுறேன், சில்லன்று உரிய ஏன்னா நீங்கள் வந்து நான் பாடத்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற. அதுக்கு வெளியில் இருக்க ஒரு பொண்ணு, வர்றாய் நீ வாயாடி சரியான, நீ எப்படிலாம் திருப்பி அப்படி இப்படிலாம் முன்ன அப்படின்னு நான் பேசுவேன் எனக்கு தெரியும், நீ அதனால வந்து வாயாடிங்கிற கதை வா, அது நீ தான் வாயாடிங்கிறாய், நீ வாயாடின்னு சொல்லிட்டு ஐயோ வெளியில் இருக்கிற போய் நம்ம வாயாடின்னு சொன்னேன், அது தப்பு, நானே யாருக்கிறேன், நான் தான் வாயாடி, மன்னிச்சுக்கோங்க என்ன, நீங்கள்லாம் என்ன மாதிரி நான் தப்பாக சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்க. உடனே மன்னிச்சுட்டு ஆண்டாள் சொல்ல, நீ சரி வெளியில் வா, ஒருலாய் நீ சுருக்க வந்து வெளியில் அப்படிங்கிற. அப்போ வந்து போந்தாரே போந்தண்ணி, போந்தாருன்னா எல்லாரும் வந்துட்டாளாங்கிற. ஆமாம், எல்லாரும் வந்தாச்சு, போந்தாரே போந்தண்ணி, நீ தான் வளர்ந்து பாக்கி, எல்லாரும் வந்தாச்சு, நீ வா அப்படின்னு. அப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோங்கிற, வல்லானை கொன்றானே மாயனை வென்றானே மாயனை போய் பார்க்கலாங்க. அதாவது யானை கொன்று போருக்கு வெற்றி பெற்று வாழலாம் அடக்கிய கண்ணனை போய் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற. இந்த பாட்டில் இருந்து 10 இது டாபிக்ஸ், 10 சப்ஜெக்ட் சொல்கிற பாயிண்ட்ஸு. முதல்ல இருப்பது போல என்றும் தெரியாமல் இருக்கும் பரமாம்பிகையும் பரமேஸ்வரனை பணிந்து அனைவரையும் வணங்கி இந்த இணைய மாலை பொழுதில் என்னுடைய சிற்றுரையை துவக்குகிறேன். திருவாசகம் அது 8ஆம் திருமுறை. திருவாசகம் அப்படின்னு திருவாசகத்துக்கு உருவாதான் உருவாசகம் உருவாகிறது எல்லாருக்கும் தெரியும். திருவாசகம் என்பது நம்ம எல்லாரும் அது துதிப்பாடல், அது ஒன்றும் மாற்றமே இல்லை. அது வந்து வாழ்க்கையின் அனுபவம். அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திருவாசகம். இட் இஸ் ஒன்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்வின் அனுபவம் திருவாசகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து 20வது திருவம்பாய் பாடலை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். போன இதே ஞாயிற்றுக்கிழமை நான் 20வது பாடலுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். என்னுடைய பதிவை படிக்கிறவங்களுக்கு தெரியும். நான் இப்போ திருவம்பாவை திருப்பலிச்சு கொடுத்து ஒவ்வொரு நாள் கொடுத்துட்ருக்கேன். போன ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி 20வது பாட்டுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன். அந்த விளக்கம் வேற. அதே பாடலுக்கு இன்னைக்கு நான் கொடுக்க போகிற விளக்கம் டிஃப்ரெண்ட். அது வந்து அந்த பாவேர்கள், அந்த பாவை நோன்பிற்கிற பாவேர்கள் அந்த பாடிய அந்த பாடலுக்கு விளக்கம். இன்னைக்கு வந்து இந்த திருவம்பாவை நான் சொன்னது, இந்த திருவம்பாவை என்பது ஒரு ஆன்ம விளக்கம், ஆன்மீக விளக்கம் இல்லை, ஆன்ம விளக்கம், ஆத்ம விளக்கம். இந்த 20 பாடலுமே நான் வந்து ஷார்ட் டைமாக சொல்லிடுறேன், எனக்கு டைம் நிறைய கிடையாது. இந்த பாவைகள் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாட்டெல்லாம் அதிகமாக மொத்தம் இல்லாமல் ஆரம்பிக்கும் போதே எது போகிறாங்கன்னா அந்த குளத்தில் போய் முழுகி அங்கே நீர் எடுத்து அங்கே விளையாடி முதல் 8 பாட்டெல்லாம்
பேசுவாங்க. 8வது பாட்டு வரைக்கும் ஒரு பெண் தூங்கிட்டே இருப்பாங்க. 8வது பாட்டிலேருந்து 15 பாட்டு வரைக்கும் சிவபெருமானை பாடுவாங்க. இந்த 16வது பாட்டில் சிவபெருமானை பற்றி ரெஃபரன்ஸே இல்லாமல் அம்பாளை மழைக்கு ஒப்பிட்டு பாடுவாங்க. அதில் பாடல் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த 18 அந்த 17 18 இந்த 2 பாடல்களில் மறுபடியும் சிவபெருமானை போட்டாங்க. 19வது பாடலில் அவங்க 3 வேண்டுகோளை வைக்கிறாங்க. என் கண்கள் என் நண்பர்களாக போல் தருவக்க அருளும் மகளும் என்னுடைய கண்கள் உன்னுடைய எல்லாமே எனக்கும் காணக்க, அப்புறம் என் கைகள் உன் தொண்டென்று மற்றொன்று செய்யப்படும் 3 வேண்டுகோள் அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்குற வேண்டுகோள் இந்த 3 தான். அந்த 20வது பாடல் 20வது பாடல் இட்ஸ் தேங்க்ஸ், இது நன்றி. இப்போ எல்லாம் பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், வேண்டுகோளாக எடுத்துட்டோம், உன்னை பற்றி பேசி முடித்து விட்டோம், இன்னைக்கு நன்றி சொல்கிறாங்க. இந்த நன்றி சொல்கிறது ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் வந்து பாலியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சார்ந்தம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோ என்பாவாய். இதுதான் இந்த பாசனத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் மழை பொழிவது எப்படி அப்படிங்கிற கருத்து இதில் இருக்குது. மழை அப்படிங்கிறது மழைநீர் எவ்வாறு வருகிறது, நம்மளாம் சயின்ஸ் படிச்சிருக்கோம், நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தை 14-15 வயசு தான். 15 வயசுல அரங்கனோட கலந்துட்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கு தெரியாது, அப்பா தான் நினச்சிங்க. ஆனால் அந்த வயசு தான், சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு வேற எந்த விதமான வெளி உலக அனுபவமுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் ஆண்கள்லாம் குருவலத்துக்கு போவாங்க, அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு அவங்க தகப்பனார் தான், வேற யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை எப்படி கடல்னால என்னன்னே தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு கூட அந்த குழந்தைக்கு கிடையாது. இதில் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மைனஸ் பண்ணிக்கங்க. சரபோஜி மகாராஜா தஞ்சாவூரில் அவர் வினா ஒன்று கட்டியிருப்பாரு. சரஸ்வதி மகான் பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் கேட்டேன் இந்த வினா எது கட்டியிருக்காங்க. அப்போ அது ரைடு நிஜமாக பொய்யா அவர் சொன்னார். சரபோஜி மகாராஜாவுடைய சம்சாரம் ராமாயணம் உபன்யாசம் கேட்டாங்களாம். அப்போ மகாராஜா கேட்டாங்களாம், இந்த மாதிரி ராமன் வந்து கடலை தாண்டி சீதையை காப்பாற்றிட்டு வந்தாரு, கடல்னா எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க அந்த அம்மா. அந்த அம்மா கடலையே பார்த்ததில்லை, அதாவது ராணியே கடலை பார்க்காதனால இப்போ சமீபத்தில் சரபோஜினா நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்போ தான் அவர் என்ன பண்ணாராம், ஒரு பெரிய ஏரி கட்டினாராம். வீரநாராயண ஏரின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஏரியை கட்டி கொண்டு போய் காமிச்சாராம், இதுதான் கடல்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ மகாராணிக்கே சமுத்திரம்னா என்னன்னு தெரியாத காலம் சமீபத்திய காலம். 1300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? கடலே தெரியாது. அப்போ கடலிருந்து தண்ணி வந்து இதுலேருந்து எப்படி மழையாகுது அந்த குழந்தை அது பதிவு பண்ணியிருக்காங்க. அறிவியல் வந்து அந்த காலத்தில் அந்த குழந்தைக்கு இருந்திருக்கு. பார்க்க போனீங்கன்னா நம்ம சைவத்தில் எப்படி ஞான சம்பந்தரோ அந்த மாதிரி வைணவத்தில் ஆண்டார் 2 பேருமே சின்ன குழந்தைங்க. மற்றவங்க எல்லாருமே சமய குறவர்கள் எல்லாருமே பெரிய பெரிய ஞானம் பெற்றவங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த குழந்தை அதாவது மழை பெய்யுறது சமுத்திரத்திலிருந்து தண்ணி கொதிச்சு ஆவியாக போய் மேலே போய் மேகமாகி கருமேகமாகி அந்த கருமேகம் குளிர்ந்து அதில் இடிமலையோட மழை பெய்யுது. இதுதான் சாராம்சம். இதை மட்டும் சொல்லலை, இது எப்படி தான் மனிதர கண்ணனோட மறுமொழியாக பின்னாயாரு தாயார் கந்தமோட மறுமொழி தாயார். கந்தம் கோழி கிடைக்கிறவர் கந்தமும் கோழி அழைத்ததான் மாதிரி பந்தங்கள் 14 கோயில் கோயிலாம் பந்தார் வழியில் மைக்குனம் பெருபாட சித்தாமரை கையால் சிலர் வளைவிக்க வந்துக்கிறாய் மகிழ்ந்தலை அம்பாவாய். இந்த பெருமாள் தூங்கிட்டு இருக்காரா, மற்றபடி கொல்லியான் நப்பிண்ணை பற்றி தான் இருக்குது. ஸோ இது ஒன்லி பாசுரம், வேற நப்பிண்ணை பற்றி இருக்கு. இது ஒன்று, இதுதான் முதல் ரீசன். ஸோ இப்போ நம்ம ராமானுஜர் பார்ப்போமே. இப்போ தான் இந்த ராமானுஜரோட கேரக்டர் சொன்னேன். அவர் வந்து ஏதாவது பாசுரம் வந்து அப்படியே ஐக்கியமாயிடுவார். முதல்ல ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்தில் வாழ்க்கும் போது உங்களுக்கு ஆச்சாரியர்கள்லாம் வந்து இது காலம்பரை போய் எல்லாருக்கும் குஞ்சவெடுத்து தான் போட்டு சாப்பிடுவோம். இங்கே குஞ்சவெடுத்து போவா, ஒவ்வொரு வீட்டுக்காக போவா, யார் கொடுக்குறாளோ அது சிவனமோ. ராமானுஜருக்கு சமையல்காரர் இருந்தால் கூட அவர் குஞ்சவெடுத்து வாங்கி அதில் வர்றது தான் பண்ணி சாப்பிடுவார். ஸோ மார்கழி மாதம் ஆச்சேன். ஸோ காலம்பரை 4 மணிக்கு 5 மணிக்கு இருந்து நேரம் காவேரிக்கு போயிட்டு குளிச்சுட்டு அவரோட சைடு எல்லாம் வருவா, எல்லாரும் வருவா. ஸோ குஞ்சு வரைக்கும் ஆரம்பிக்கிறதுனா உடனே திருப்பாவை தான் ஆரம்பிப்பார். திருப்பா பாடியிலே வருவார், ஒவ்வொரு வீட்டுக்காக போவார். அப்படி ஒவ்வொரு போய் கடை குஞ்சு வருவார். ஸோ அவரோட ராமானுஜருக்கு 12 ஆசாரியர்கள் இருக்கார். அது சொல்ல வேண்டாம், டைம்ஸ் நடந்தேன். அதில் ஒருத்தர் வந்து பெரிய நம்பின்னு பேர். அவர்
30,000 படின்னு ஒரு இதெல்லாம் எழுதியிருக்கார். ராமானுஜர் காலத்துக்கு போது பெரிய நம்பியும் ஸ்ரீரங்கத்தில் தான் வாழ்ந்திருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு பேர் அத்துழாயின்னு பேர். பொண்ணுக்கு பேர் அத்துழாய். 7-8 வயசு குழந்தை, சின்ன பொண்ணு. அது ஆப்தா இருக்குது, வடிவம். இவர் டெய்லி உஞ்சவருக்கு வருவார். சீடர்களும் பின்னால் வந்துருப்பார், அவரோட சிஷியான வருவார், எல்லாம் பாடிண்டே வருவார். சில சமயம் ஒவ்வொரு பசங்களும் வரும். ஸோ பெரிய நம்பி அது போகிறார் வயதுக்கு உஞ்சவர்த்திக்கு, அப்போ ஒரு பாட்டு பாடலே வரும். இப்போ என்ன அவர் இதை திருப்ப அனுபவிச்சுட்டே போயிட்டு இருக்கார். அப்போ அந்த உந்து மதம் இது வரும். ஸோ அதோட எனாக்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் திங்க் இட் ஓவர். இமேஜின் தட் ராமானுஜர் இஸ் கமிங் வித் த உந்து மதம். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிந்து வச்சுருவாங்க. ஒரே பெண் ஆழ்வார் அம்மாள். அவள் தன் கண்ணனை அடைவதற்காக தன் தோழிகளையும் அழைத்து கொண்டு பாமாலையாக பாடிய பாசுரங்கள் வேதத்தின் சாரமான திருப்பாவை. 30 பாசுரங்கள் இருக்கிறது. ஆண்டாள் பூமி தேவியின் அவதாரம் என்று சொல்கிறார்கள். திருப்பாவை பாடல் 2 பாவை நோன்பு இருப்பதற்கான வழிமுறைகளை ஆண்டாள் பட்டியலிட்டு சொல்வது போல் அமைந்த பாசுரம். பரமனை சேர என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று சொல்கிறது. அதுபோல் இதை அழகாக எடுத்து வைக்கிறது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சம்பிரதாய ரிச்சுவல்ஸ் ஆர் ஹைலைட்டட் ஹியர். அழகு தமிழில் போதை சொல்கிறார்கள். வையத்த வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் ஏழிலோ பார்க்கடலோ வையத்துயிர்கிற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலில் நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீன் குரலை சென்று ஓதும் ஐயமும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் என்ற தோழிகளை அன்பாக அழைக்கிறார் ஆண்டாள். புல்லாகி பூண்டாகி என்னென்னவோ ஜென்மம் எடுத்து அதற்கு பிறகல்லவா இந்த மனித பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஜந்துனா நரஜன்ம துர்லபம் என்று விவேக சூடாமணியில் ஆதிசங்கர் கூறுகிறார். அப்படிப்பட்ட பிறவி பெரும் பயனை கண்ணனை நினைத்து பாடி வணங்கி நோன்பு செய்து இப்பிறவியை பயனுள்ளதாக செய்ய வேண்டும் என்ற கருத்துப்பட சொல்கிறார்கள்.